ஜூசர், பிளெண்டர், மிக்சர், சாப்பர், மீட் சாப்பர் 5 in 1. வணக்கம், ஜிமார்க் அப்ளையன்சஸ் செந்தில். இன்னைக்கு நம்ம புது ப்ராடக்ட்டோட தான் ஆரம்பிக்க போறோம். வீட்டில் நம்ம எவ்வளோ ஜூசர் இருக்கும், ஆனால் யூஸ் பண்றோமான்னு பார்த்தீங்கன்னா சிலதை நல்லா யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் திருப்பி அது கிடைச்சிருக்காது. நல்ல ஒரு ஜூசர் வாங்கலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜிமார்க் அப்ளையன்சஸ் வரலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து லேட்டஸ்ட் ஜூசர். லேட்டஸ்ட் ஜூசருங்கிறீங்க, ஜூஸ் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா நல்லாவே வரும், பிரமாதமா வரும். வேணா நீங்க வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்துருங்க, இங்க போட்டே காமிச்சிடலாம். இந்த ஜூசர் வந்து இப்ப லேட்டஸ்ட் மாடல்ல வந்திருக்கு. நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த ஜூசர்ல பாத்தீங்கன்னா 2 கப் வரும். நீங்க லெமன் மாதிரி போடுறீங்க அப்படின்னா இந்த சின்ன கப்பை வச்சுக்கலாம். சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா நம்ம இந்த பெரிய கப்பை மேல செட் பண்ணிட வேண்டியதான். இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மோட்டர் போட்டு ஆன் பண்ணும்போது இது ரன் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரூட்ஸை நீங்க மேல வச்சுட்டு லைட்டா இப்படி வச்சோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காவே அதை எடுத்துரும். நீங்க ஒரு 10-20 பேருக்கு ஜூஸ் போடுறீங்க அப்படின்னம்னா ஒரு சீக்கிரமா போடக்கூடிய ஜூசர் தான் இந்த ஜூசர். எல்லா ஜூஸ் போட்டு முடிச்சிருவோம், அப்புறமா நம்ம யோசிப்போம் இதை எப்படா வாஷ் பண்றது. இந்த ஜூசர்னாலே பாத்தீங்கன்னா வாஷ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நம்மளோட லேட்டஸ்ட் ஜூசர்ல பாத்தீங்கன்னா வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அழகா இந்த பிளேட் நீங்க கழட்டி எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கப்பையும் நம்ம தனியா கழட்டி எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்க முடியும். மோட்டர் பார்ட்ல டச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதை தனியா எடுத்து வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல சீட்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆயிடும். உங்களுக்கு சீட்ஸ் வந்து ஜூசரோட போகாது. ஜூஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிளிப்பை வந்து இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கீழே இப்படி வந்தீங்கன்னா எல்லா ஜூஸுமே உங்களுக்கு வந்துடும், ஃப்ரெஷ் ஜூஸா வந்துடும். எதுவுமே நீங்க மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. அதுல ஏதாச்சும் நீங்க மிக்ஸ் பண்ணா திருப்பி நீங்க சுகர் ஏதோ ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரு மீட் சாப்பரோட இருக்கக்கூடிய ஒரு புல்லட் மிக்ஸி. ஏற்கனவே நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க புல்லட் மிக்ஸி. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பரோட இருக்கக்கூடியது. சாப்பர்னு கேட்டீங்கன்னா வெஜிடபிள் மட்டும் கிடையாது, இதுல நம்மளோட மீட்டும் பண்ணிக்கலாம். கடையில நம்ம போறோம், மட்டன் வாங்குறோம், அவங்க அங்க கொத்தி தந்தா மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இனிமே கவலைப்பட தேவையில்ல, மட்டனோ சிக்கனோ எது வாங்கிட்டு வந்தாலுமே அதை இந்த சாப்பர் மூலியமா நம்ம சாப் பண்ணிக்க முடியும். போன்லெஸ்ஸா வாங்கிட்டு வாங்க, அப்பதான் நல்லா சாப் ஆகும். வந்து லோ இருக்கு, இதுலயே ஹை இருக்கு. உங்களுக்கு இதுலயே நீங்க வந்து விசிபிளா பாத்துக்கலாம் உங்களோட மட்டன் சிக்கன் வந்து எந்த அளவுக்கு பீசஸ் வேணும். ரொம்ப சின்னதா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், பெருசா வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். இதுலயே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா வெஜிடபிளும் இதுல கட் பண்ணிக்க முடியும். இதாங்க பவுடர் பண்றதுக்கு. நீங்க பவுடர் ஏதாச்சும் பண்ணணும், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் எது வேணாலும் நம்ம பவுடர் பண்றதுக்கும் நம்ம இதுல பண்ணிக்க முடியும். கியூட்டா இருக்கும் இந்த ஜாரு. ஆக்சுவலா எல்லாருமே விரும்புறது, நம்ம கடைக்கு வரவங்க எல்லாருமே இந்த ஜார் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இந்த மாடல்ல நம்ம இந்த ஜார் போட்டு நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சமா சட்னி அரைக்கணும், கொஞ்சமா பவுடர் பண்ணணும், எல்லாமே இதுல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஜூசர் நல்ல பெரிய ஜூசரா கொடுத்துருப்பாங்க. ஜூசரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸ்க்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பிளெண்ட் பண்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட், வெஜிடபிள் இது மட்டும் பண்றதுக்கு போதுன்னா இந்த மாடலே போதுமானது. ஸ்டீல் பாடியில வரும். உங்களுக்கு வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சேம் கான்செப்ட் தான். அதே கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இதுல நம்ம மீட், வெஜிடபிள் ரெண்டுமே சாப் பண்ணிக்க முடியும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில எல்லாமே வெரி வெரி ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான். இது ரொம்ப வெரி ஸ்பெஷல். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேக்லாம் தயார் பண்ணுவாங்க, அதுக்காக நல்ல பிளெண்டர் கிடைக்கலன்னு நினைப்பாங்க. கீரை கிடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒன்னு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். ஸ்மார்ட்டான ப்ராடக்ட். கிச்சன்ல வந்து நிறைய விஷயம் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மல்டிபிளா யூஸ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கீரை கிடைக்கிறதுக்குலாம் நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிரஸ் பண்ணோம்னா போதும், ஆன் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம பாத்திரத்துல கூட வச்சுட்டு பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கப்லையும் நம்ம எடுத்துட்டு பண்ணலாம். ஹேண்டியா இருக்கும், ஆப்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கீரை, பருப்பு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க எக் பீட் பண்றதுக்கு, கேக் தயார் பண்றதுக்கு, மாவுலாம் கொஞ்சம் கலக்கணும்னா அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த அட்டாச்மெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் இந்த பிளெண்டர் மூலியமாவே இந்த சாப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பிளெண்டர்ல பாத்தீங்கன்னா பிளெண்டர் மட்டும் தான் வரும், சாப்பர் இது வரைக்கும் வந்தது கிடையாது. நம்ம வந்து சாப்பரோட இந்த பிளெண்டரை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளெண்டரை வந்து இந்த அட்டாச்மெண்ட்ல அட்டாச் பண்ணிட்டு வெஜிடபிளும் நம்ம சாப்பர் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டிபிளான இந்த பிளெண்டர் பார்க்கணும்னா நேரில் வாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நேரடியாக வந்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம பார்க்க முடியும். எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா புது ப்ராடக்ட்டுகள் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.